லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமணமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். சரஸ்வதி நமஸ்துபியம். லக்ஷ்மீ நிருசிம்மம் சரணம் பிரபத்தியே. உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இந்த பதிவில் 12 ஆழ்வார்கள் என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரையை நம்ம பார்க்க இருக்கோம். பொதுவாக நம் பாரத தேசத்தில் 6 மார்க்கங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அதாவது ஷண்மார்க்கம் என்று கூறுவார்கள் சம்ஸ்கிருத மொழியில். என்னென்ன என்றால் சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணபத்தியம், சௌரம் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது சிவனை பிரதானமாக வழிபடுபவர்களுக்கு சைவம் என்றும், விஷ்ணுவை பிரதானமாக வழிபடுபவர்களுக்கு வைணவம் என்றும், சக்தியை பிரதானமாக வழிபடுபவர்களுக்கு சாக்தம் என்றும், குமரக்கடவுளை பிரதானமாக வழிபடுபவர்களுக்கு கௌமாரம் என்றும், கணபதியை பிரதானமாக வணங்குபவர்களுக்கு காணபத்தியம் என்றும், சூரிய கடவுளை அதாவது இயற்கையை கடவுளாக வழிபடுபவர்களுக்கு சௌரம் என்றும் ஷண் மார்க்கங்கள் 6 விதமான மார்க்கங்கள் காணப்படுகிறது. அதில் விஷ்ணுவை பிரதானமாக வைத்து வழிபடக்கூடிய அந்த மார்க்கத்திற்கு வைணவம் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த ரீதியில் ஆழ்வார்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் 12 ஆழ்வார்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். இந்த 12 ஆழ்வார்கள் விஷ்ணுவை பிரதானமாக கூறுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள், அவர்களை ஆழ்ந்து தியானம் செய்கிறார்கள். அதாவது மனதாலும் சரீரத்தாலும் வாக் சொல்லாலும் ஆழ்ந்து அவரிடம் பற்றுக்கொண்டு ஈடுபடுவதால் அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்றும், ஆள்பவர்கள் விஷ்ணுவை ஆளுகின்றவர்கள் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அப்பேற்பட்ட விஷ்ணுவை பிரதானமாக சொல்லக்கூடிய புராணங்கள் விஷ்ணு புராணம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த புராணங்களில் விஷ்ணுவை பிரதானமாக கொண்டாடுகிறார்கள். அந்த விஷ்ணு புராணங்களை மேற்கோள் காட்டி வைணவ சமயம் ஓங்கி வளர்கிறது. இதில் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரத்துவ நிர்ணய சித்தாந்தம் செய்யப்படுகிறது. அதாவது வைஷ்ணவ சமயத்தில் விஷ்ணு 5 சொரூபங்களில் வர்ணிக்கப்படுகிறார். என்னென்ன என்று பார்க்கலாம். முதல் நிலை அந்தர்யாமித்வம், அதாவது அருவநிலை என்று கூறுகிறார்கள். மறைந்திருந்து அருள் பாலிப்பது, நம் கண்களுக்கு புலப்படாமல் மறைந்திருந்து அருள் பாலிப்பது என்று முதல் நிலை. 2வது பரத்வம், அதாவது வியாபகம் என்று கூறுவார்கள், எங்கும் நிறைந்திருந்து அருள் பாலிப்பது, அதாவது மழை நீரை போல என்று நாம் புரிந்து கொள்ளலாம். 3வது நிலை வியூகம், அதாவது அணிவகுத்தல், அணிவகுத்து நின்று அருள் பாலித்தல், அதாவது திருப்பார்கடல் போன்றது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் நிலை வியூகம் ஆகும் என்றும் முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள். ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரங்களுக்கு காரணமே திருப்பார்கடல் தான். அதாவது தேவர்களின் குறைகளை கேட்டு அவைகளை போக்குகிறான். சங்கர்ஷணன், வாசுதேவர், பிரத்யும்னன், அனிருத்தன் இந்த மூர்த்திகளுக்கு திருப்பார்கடல் முதலான ஸ்தானங்களில் இருப்பு என்று குறிப்புகள் காணப்படுகிறது. அதாவது கேசவன் தொடங்கி தாமோதரன் என்று கூறுவார்கள். எப்படி என்றால் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா என்பது வரிசை. இந்த வரிசையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 12 மாதங்களை அதனுடன் இணைத்து பார்த்தால் நமக்கு புரியும். அதாவது மார்கழி தொடங்கி, மார்கழி கேசவன் என்றும், தை நாராயணன் என்றும், மாசி மாதவன், பங்குனி கோவிந்தன், சித்திரை விஷ்ணு, வைகாசி மதுசூதனன், ஆனி திரிவிக்ரமன், ஆடி வாமனன், ஆவணி ஸ்ரீதரன், புரட்டாசி ரிஷிகேஷன், ஐப்பசி பத்மநாபன், கார்த்திகைக்கு தாமோதரன் என்று நாம் வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது 4வது நிலை விபவம், அதாவது ஆற்று நீர் போன்றவன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
மனித உருவில் காட்சியளித்தல் என்று 4வது நிலை. அடுத்தது 5வது நிலை அர்ச்சாவதாரம், அதாவது அது குளத்து நீரை போல், அதாவது சிலை வடிவம் என்று குறிப்பிடுகிறார்கள். பகவானுடைய 5 சொரூபங்களில் அர்ச்சாவதாரமே தலை சிறந்தது. அதாவது முதல் நிலை என்ன பார்த்தோம் என்றால் அந்தர்யாமித்வம், 2ஆம் நிலை பரத்வம், 3வது வியூகம், 4வது விபவம், 5வது நிலைக்கு அர்ச்சாவதாரம், அதுதான் குளத்தினீர் சிலை வடிவம் என்று குறிப்பிடுகிறார்கள். பகவானுடைய 5 சுரூபங்களில் அர்ச்சாவதாரமே தலை சிறந்தது. அதாவது இந்த அகில உலகத்திலும் வழிபாடு என்பது அர்ச்சாவதாரத்தில் தான் இருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள். புண்ணியஸ்தலங்கள் பலவற்றிலும் பகவான் எழுந்தருளி சேவை தரக்கூடிய, காட்சி தரக்கூடிய ஒரு நிலையை தான் அர்ச்சாவதாரம். இந்த மண்ணுலகில் இருக்கும் நம்மவரின் குறைகளை கேட்டு அவைகளை களைந்து அருள் பாலித்து வருகிறான் ஸ்ரீமன் நாராயணன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உருவ வழிபாட்டால் தான் நமக்கு பக்தி செழிக்கும். எம்பெருமானுடைய உருவத்தை மனதில் நினைத்து அவனை தியானித்து அவனுடைய அருளை பெறுவது அர்ச்சாவதாரத்தில் மட்டும்தான் சாத்தியம். அடியவர் விரும்பும் வகையில் அவன் அமைகிறான் என்றும் குறிப்பிடுகிறது. வேதத்தை அனுசரித்த இதிகாசங்களும் புராணங்களிலுமே வைணவம் ஓங்கி வளர்கிறது. ஆழ்வார்களுடைய அருளிச் செயல், அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்தை தான் நாம் ஆழ்வார்களுடைய அருளிச் செயல் என்று குறிப்பிடுகிறோம். பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அர்ச்சாவதாரம் எல்லாம் நன்கு கொண்டாடப்படுகின்றன. ஆழ்வார் தங்களுடைய தமிழ்மறைக்கு மிகவும் ஏற்றம் கொடுத்து நாதமுனிகள் நாளிலிருந்து நிகரில்லாத சமயமாய் வைணவம் திகழ ஆரம்பித்தது. இப்பொழுது நாம் ஆழ்வார்களை பற்றி பார்க்கலாம். யார் அந்த ஆழ்வார்கள்? எதற்காக அவர்களுக்கு ஆழ்வார் என்ற பெயர் சூட்டப்பட்டது என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம். வடமொழி வேதத்தை பொதுவாக பெண்கள் கூறக்கூடாது, அதாவது வேதத்தை பெண்கள் கூறக்கூடாது என்பது வேதமே குறிப்பிடுகிறது. அதை பரம கருணை வள்ளலான நம்மாழ்வார் ஸ்திரீகளும், அதாவது பெண்களும் பிரயோஜனப்படும்படி வேதத்தை தமிழ் செய்தார் என்று குறிப்புகள் காணப்படுகிறது. திருவாய்மொழியில் பூர்வ பீடிகை சொல்கிறது. அது மட்டுமல்ல, அதாவது வடமொழி வேதத்திலுள்ள சில குறைகளையும் சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்யவே தமிழ் பிரபந்தங்களை ஆழ்வார்கள் வெளியிட்டார்கள் என்றும் வைணவ பரமாச்சாரியர்கள் கூறுகிறார்கள். வேதங்கள் பகவத் ஆனந்தத்தின் எல்லையை காண முயன்று மனுஷ்யானந்தம், அதாவது மனிதர்களுடைய ஆனந்தம் பிரம்மானந்தம் வரை சென்று மேலே எம்பெருமானுடைய திவ்ய குணாதிசயங்களை காண முடியாமல் எதோ வாசானி நிவர்த்தந்தே என்றபடி திரும்பிவிட்டன. ஆனால் நம்மாழ்வார் வேதங்களால் அறுதியிட முடியாத பகவானுடைய சுரூபத்தை எப்படி குறிப்பிடுகிறார் என்று பார்க்கலாம். உயர்வர உயர்நலம் உடையவன் என்று தீர்மானமாக சொல்கிறார். அதற்கு என்ன பொருள் என்று பார்க்கலாம். உயர்வர உயர்நலம் என்ற சொல்லுக்கு விரிவுரை எழுதுகையில் இதற்கு மேல் உயர்வு என்று எதுவும் கிடையாது, அதாவது பகவானுக்கு மேல் ஒரு நிலை என்பது எதுவும் கிடையாது என்ற அளவுக்கு நலம் உடையவன் பகவான் என்று நம்பிள்ளை விவரிக்கிறார். அப்படி நலமுடையவன் என்ன செய்தான் என்ற ஒரு கேள்வியும் நாம் கேட்டு பார்க்கலாமே. மயர்வர மதிநலம் அருளினன் என்பது திருவாய்மொழியின் முதல் பாட்டின் 2வது அடி. நமது மனத்தில் உள்ள அழுக்கை அகற்றி மதிநலம், அதாவது சுத்தமான அறிவை உணரும் ஞானத்தை அளிக்கிறான் பகவான் என்பது அதன் பொருள். இப்படி பகவானுடைய முழு நலமுள்ள சுரூபத்தை சொல்லி அது நமது மனத்தின் அழுக்கை துடைத்து நல்ல ஞானத்தை ஒளியை வளர்ப்பதற்கு பயனையும் எடுத்துக்காட்டி துலங்குகிறது என்று நம்மாழ்வார் திருவாய்மொழி மூலமாக அழகாக நமக்கு தந்திருக்கிறார். இப்படி தொண்டுகள் என்று பார்த்தால் ஆழ்வார்கள் பலவிதமான தொண்டுகள் நமக்காக புரிந்திருக்கிறார்கள். அந்த வகையில் திருநாடு என்று புகழ்படும், அதாவது பரமபதத்தில் திருமாமணி மண்டபத்தில் சீரிய சிங்காசனத்தில் சார்வபௌமரான பூஷிதனாய் திவ்ய ஆயுதங்களுடன், அதாவது ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவிகளோடு விற்றிருந்த தேவர்களையும் பக்தர்களையும் மகிழ்வித்து கொண்டிருந்தார் சர்வேஸ்வரன். உலகத்து உயிர்கள் பிறவி என்னும் பெருங்கடலில் கரை காண முடியாமல், அதாவது தடுமாறிக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து அவர் தானே ராமாவதாரமாகவும் கிருஷ்ணாவதாரமாகவும் இப்படி ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து திருத்தப்படாத பாடுபட்டார் பகவான்.
பயனில்லாமல் போகவே நமக்கு இது சாத்தியம் அல்ல என்று கருதி ஸ்ரீவத்ச, கௌஸ்துப, வைஜயந்தி வனமாலைகளை பார்த்து பகவான் கூறுகிறார், நீங்கள் போய் லீலா விபூதியில் என்ன அவதரித்து உலகை உத்தாரணம் செய்யுங்கள். அதாவது இந்த பூலோகத்திற்கு போய் நீங்கள் இந்த பூலோகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை துன்பங்களை போக்குங்கள் என்று அவர் நியமித்து அருளினார். சர்வேஸ்வரன் அவர்களுக்கு மயர்வர மதிநலம் அருளி அவர்கள் வாயிலாக சார்வபௌமரான திவ்ய பிரபந்தங்களை பிரகாசிக்க செய்தார் எம்பெருமான். இப்படியாக திவ்ய பிரபந்தம் பிறந்தது என்றும் கூறுகிறார்கள். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்பது அப்பாடல்கள் தெய்வாம்சம் கொண்டது என்றும் சந்த இன்பம் உடையவை என்றும் அவற்றை தோத்திரப்பாடல்கள் ஸ்தோத்திர பாடல்கள் என்றும் அகப்பொருள் பாடல்கள், வேதாச்சாரமான பாடல்கள், மேலும் பிள்ளைத்தமிழ் பாடல்கள், இயற்கை வருணனை பாடல்கள், இப்படி இறைவனை துயிலெழுப்பும் பாடல்கள், இறைவனது அவதார மகிமைகளை பற்றி பாடல்கள் என பல வகையாக நாம் பிரித்துக்கலாம். இந்நூலின் அடியிற்கண்ட அதாவது இப்படி நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா 12 ஆழ்வார்களின் வாழ்க்கை வரலாறுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் அந்த 12 ஆழ்வார்கள் யார் என்பதை முதலில் பார்க்கலாம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுர கவியாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கையாழ்வார், இப்படியாக 12 ஆழ்வார்கள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் முதலில் நாம் யாரை பார்க்க போகிறோம் என்றால் பொய்கை ஆழ்வார். முதலாழ்வாராக திகழக்கூடியவர் பொய்கை ஆழ்வார். அவரது அவதார மகிமை என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அதாவது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய 3 ஆழ்வார்களும் முதல் ஆழ்வார்கள் என்று கருதப்படுகிறார்கள். இவர்கள் மற்ற ஆழ்வார்களிலும் காலத்தால் முற்பட்டவர்கள். இவரது காலமும் முன்பு காணப்படுகிறது. பொய்கை ஆழ்வார் கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கட்சியில் கால்நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவில் பொத்தாமரை பொய்கையில் ஐப்பசி மாதம் விஷ்ணுவின் நட்சத்திரமான திருவோணம் அதாவது சிரவணம் என்று கூறுவார்கள். அந்த நட்சத்திரத்தில் திருமாலின் பஞ்சாயுதங்களில் அதாவது பாஞ்சஜன்யம் என்னும் ஆயுதத்தின் அம்சமாகவே தோன்றுகிறார் பொய்கை ஆழ்வார். திருவெக்கா என்பது காஞ்சிபுரத்தில் உள்ள 18 திவ்ய தேசங்களில் ஒன்று. இது யதோக்தகாரி சன்னதி என்று கூறப்படுகிறது. அதாவது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற பெருமாளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பெருமாள் எழுந்தரில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் இங்கே சயன திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். இத்தலத்தின் வடபுறத்தில் உள்ள பொய்கை என்றொரு குளம் உள்ளது. அந்த தாமரை மலரில் பொய்கை ஆழ்வார் அந்த இடத்தில்தான் அவதாரம் செய்திருக்கிறார் என்றும் வரலாறுகள் நமக்கு சொல்கிறது. தாமரை மலரில் தோன்றியதால் இவரை பிரம்மன் போலவே, அதாவது பிரம்மாவும் சாட்சாத் அந்த தாமரை மலரில்தான் தோன்றினார். ஆகவே இவரும் பிரம்மன் போல்வான் என்று கூறுகிறார்கள். பொய்கையாழ்வார் எல்லா நலன்களையும் பெற்று விளங்கினார். அவருடைய தோளில் பஞ்சசம்ஸ்காரம் என்று சொல்வோம். அதாவது சங்கு சக்கரம் தரித்து கொள்வது, மேலும் 8 எழுத்தை உபதேசித்து இறைவனை ஆராதிக்கும் வகையில் உபதேசித்தான். சேனையர்கோன் வைணவர்தம் தோள்களில் சக்கரப்பொறி சங்கின் பொறி இவற்றை பெறுவர். இதனை அதாவது என்ன சொல்லுவோம்னாக்கா திருலட்சணை பெறுதல் அப்படின்னும் சொல்கிறார்கள். மேலும் அஷ்டாட்சர மந்திரம்தான் திரு 8 எழுத்து. அது என்னவென்றால் ஓம் நமோ நாராயணாய நமஹா என்பதே அஷ்டாட்சர மந்திரம். இப்படி இயல்பினால் வந்த ஞானத்தோடு இப்பொழுது பக்தியும் கூடிட பொய்கை ஆழ்வார் இறைவனை தொழ பல திருப்பதிகளுக்கு பல திவ்ய தேசங்களுக்கு சென்றார். ஒருவரை ஒருவர் அறியாமல் பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் பல திருப்பதிகளுக்கு நடந்தே சென்றனர். அப்படி திருக்கோவிலூரை அடைந்தார்கள். ஒரு சமயம் மூவரும் கோவிலில் பார்க்கும் பொழுது இறைவனை தரிசிக்கும் பொருட்டு தனித்தனியே அத்திருப்பதிக்கு சென்றார்கள். வழியில் தென்பண்ணையாறு குறுக்கிட்டது. அது பரமபதத்திற்கு முன்னே உள்ள, அதாவது விரஜா நதி எப்படி பரமபதத்திற்கு முன்னே காணப்படுகிறதோ அதே போல இந்த நதி இங்கு காணப்படுகிறது. அதன் 2 கரைகளிலும் சோலைகள் உயர்ந்து செழித்து வளர்ந்திருந்தன. வானை
அலாவும் மாடங்கள் இடையே இறைவனது கோவிலின் விமானம் ஆகியவை பொய்கையாழ்வார் கண்களில் தோன்றின. அங்குள்ள மாடங்கள் விண்ணில் வெவ்வேறு நிலையில் நின்று தேவர்கள் உலகெங்கும் இறைவனது திருவுருவை காண்பதையொத்து விளங்கின. உள்ளே புகும்பொழுது தாமரை குளத்தை பார்த்தார். அடர்ந்த இலைகள் இறைவனது திருமேனியையும் மலர்கள் இறைவனது திருக்கண்களையும் ஒத்திருப்பதை ஆழ்வார் கண்டார். அதாவது தாமரை கண்ணன் என்றே சொல்லலாம். அவ்வாறான ஒரு காட்சியை அவர் கண்டார். ஆழ்வார் உலகளந்த திருமேனியைக் கண்டு பரவசமானார். வலது திருவடி விண்ணை நோக்கி உயர்ந்துள்ளது. இடத்திருக்கையில் சக்கரம் பொருந்தியுள்ளது. அருகில் ஆதிசேஷன் பொருந்தியுள்ளான். திருவடியின் கீழே பிரகலாத ஆழ்வாரும் மாவலியின் மகன் நமுச்சையும் உறைந்துள்ளனர். இறைவனை போற்றி புகழ்ந்த பின்னர் பொய்கை ஆழ்வார் அன்றிரவு மிருகண்டு முனிவரது ஆசிரமத்திற்கு சென்றார். பின்னர் பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் அவ்விரவை கழிக்க அங்கு சென்றனர். சூரியன் மறைந்தது. எங்கும் இருள் சூழ்ந்தது. அதாவது நட்சத்திரங்கள் ஒளி இழந்தன. வானம் கடல் போல் கருத்தது. மேல் காற்று எழுந்தது. குவிந்த மேகங்கள் இறைவனது திருமேனி போன்று கருத்து தோன்றின. காற்றின் ஓசை, மேகங்களின் முழக்கம் இவற்றால் மரங்கள் நடுநடுங்கி மலர்களைச் சொரிந்தன. மேகங்களின் மின்னல் ஒளி வீசியது. பிறகு மேகங்கள் நீர்த்துளிகள் சிந்தின. அதாவது மழை பொழிந்தது. இவ்வாறு மேகத்திலிருந்து பெருகிய நீர் ஆகாய கங்கையினும் சிறந்தது. இறைவன் விண்ணில் வளரும்போது அவனது திருவடியை பிரம்மன் விளக்கிய நீர் ஆகாய கங்கையாக பெருகியது. அன்றிரவு பொழிந்த மழை ஆழ்வார்கள் பிரபந்தங்கள் இசைக்க காரணமாயிருந்தது என்றும் குறிப்பிடுவார்கள். இவ்வாறு பொய்கையாழ்வார் மிருகண்டு முனிவர் குடில் இடைக்கழில் சாய்ந்து கண்ணுறங்கலான, அதாவது தூங்குவதற்கு சென்றார். மழை பெய்ததால் பூதத்தாரும் பேயாழ்வாரும் அதே குடிலுக்கு ஒருவர் பின் ஒருவராய் செல்ல நேர்ந்தது. இது இயற்கையாகவே நடந்தது. பிறகு பூதத்தார் தெருக்கதவை தட்டினார். இருவர் இருக்க இடமுண்டு என்று எண்ணியவராய் பொய்கையார் இந்த இருளில் வந்தவர் யார் என்று வினவினார். பூதத்தார் தான் இன்னார் என்பதை தெரிவித்தார். இருவரும் உள்ளே சென்று பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது பேயாழ்வார் அங்கே தோன்றி, ஒரு ஜாமப்பொழுது அடியேன் இங்கு தங்க இடமுண்டோ என்று கனிவாக கேட்டார். அதை கேட்ட பொய்கையார், முதலில் அடியேன் உடலை ஒடுக்கி படுத்திருந்தேன். அதன் பின்னர் பூதத்தார் வந்தால் நாங்கள் இருவரும் உட்கார முடிந்தது. பண்பாளரே, இப்போது தாங்கள் வந்துள்ளீர். மூவரும் இருள் நீங்கும் அளவும் நின்று கொண்டிருப்போமாக என்று உரைத்தார். அதாவது மூவரும் படுப்பதற்கு அங்கு இடமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமர்வதற்கும் இடமில்லை என்பதை புரிந்து கொள்ள, ஆகவேதான் மூவரும் நின்று கொண்டே இருந்தார்கள். இப்படி மூவரும் எம்பெருமானது திருவடியை சிறப்பை பாடிக்கொண்டு நின்றனர். இவரிடையே திருக்கோவலூர் பெருமான் பிராட்டியுடன் நிற்க, இவர்கள் மேலும் நெருங்கொண்டு, நம்மிடையே புதிதாய் வந்தவர் யார்? மேலும் வெளியில 2 பேர் வந்து நிற்கிறார்கள். இவ்வாறாக ஒருவர் புதிதாக வந்திருப்பவர் யார் என்று கேட்கிறார்கள் என ஒருவர் மற்றவரை கேட்கலாயினர். யானறியேன் என்ற பதில் ஒவ்வொருவருக்கும் பதில் அளித்தனர். அப்போது இறைவன் அவர்களை நோக்கி, பெரியவர்களே, மேலான நலனே விளையும் என்று இனிமையாக கூறினான். இறைவன் சங்கு, சக்கரம், கதை, வாள், வில் முதலிய பஞ்சாயுதங்களுடன் தாமரையில் வாழும் லக்ஷ்மி தேவியுடன் சோதி வடிவாய் காட்சியளித்தார் அம்மூவருக்கும். தேவர்கள் வணங்கும் அத்திருவடிகளில் மூவரும் விழுந்து வணங்கினார்கள். இறைவனது புகழை பாடி போற்றினார். இறைவன் உம்மால் நற்றமிழும் நன்னெறியும் கடல் போல் பரவுக என்று வாழ்த்தி விடை பெற்றார். இறைவன் இவர்களை உப்பிலாக பரிவோடு அணைத்து மறைய, அவனது திருவடிகள் என்றும் பெருகிய வரநதி போல் பண்டை மறைகள் தமிழில் பெருகலாயின. முதலாழ்வார்கள் பாடிய பாடல்கள் அவரவர்களின் வைபவத்தில் தனித்தனியே கூறப்பெறும். திருப்பெண்ணையின் கரையில் வாழும் பெருமாளை இவர்கள் தங்கள் புயத்தால் உணர்ந்து தமிழ் பாலால் வாழ்த்தி உய்தனர். நிலத்தில் நெடுங்காலம் வாழ்ந்தனர். வீணிலிருந்து அர்ச்சாமூர்த்தியாய் நிலத்திற்கு எழுந்தருளிய பெருமான் விழியில் இளைப்பாரும் தலமாய் திருவேங்கடம் விளங்குகின்றது. திருக்கோவலை அர்ச்சாவதாரத்திற்கு பொற்காலிட்ட திருப்பதி என்பர். வேதத்தால் போற்றப்படும் பரமபத நிலையின் இம்மண்ணை நாடி போந்தால் வேதமும் தமிழ்மறையாகி முதலில் வெளிவந்த திருப்பதி திருக்கோவில் ஆகும் என்று நாம்
புரிந்து கொள்ள வேண்டும். பொய்கை ஆழ்வார் 100 வெண்பாக்களின் மூலம் இறைவனை பாடியுள்ளார். அவை முதல் திருவந்தாதி எனப்படும். முதல் பாடல் என்னவென்று நாம் ஒரே ஒரு பிரபந்தம் மூலமாக பார்க்கலாம். வையந்தகலியாக வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி யானடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீக்குகவே என்று இந்த உலகமே அகலாகவும் பெரிய கடலே நெய்யாகவும் வெப்பம் மிகுந்த சூரியனே விளக்காகவும் கொண்டு சிவந்த ஒளி பொருந்தி சக்கரப்படையை உடைய திருமாலுக்கு என் பெருந்துன்பங்கள் அகலுவதாக என்று இந்த சொன்மாலையை சூட்டுகிறேன் என்று அவர் ஒரு அழகான அந்த பாடலை பாடியிருக்கிறார் பொய்கை ஆழ்வார். இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார். முதலாழ்வார் மூவருள் இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆவார். மாதவன் பூதங்கள் என்று சொல்லும்படியான பூதத்தாழ்வார் கச்சி கிடத்தனுள் கடல் மல்லை தலசயனம் என்று அனுசந்தேயமான திருக்கடல் மல்லையில் பரிமள பிரசுரமாய் திவ்யமாய் இருக்கிறதொரு மாதவிழ் பூவில், அதாவது ஐப்பசி மாதத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் ஸ்ரீ கௌமோதகி அம்சராய் அவதரிக்கிறார். கௌமோதகி என்பது திருமாலின், அதாவது பஞ்சாயுதத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது. முதலாழ்வார் மூவருக்கும் சேனையர்கோன் முத்திரை தானம் செய்து அஷ்டாட்சரத்தை உபதேசித்தான். வைணவர் தோள்களில் சங்கு சக்கரத்தை புரித்து கொள்வதை முத்திரை ஸ்தானம் பெறுவது என்று கூறுவார்கள். அதன் பின்னர்தான் ஓம் நமோ நாராயணா என்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை குரு மூலமாக உபதேசம் பெறுவார்கள். முதலாழ்வார்கள் மூவரும் கர்ப்பத்திலிருந்து பிறக்காமல் புஷ்பகஜாதராய், அதாவது மலர்களிலிருந்து தோன்றியவர்கள் என்பதனால் புஷ்பகஜாதர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவ்வாறு அவதரித்து எம்பெருமானுடைய கருணையால் முக்குணங்களாகிய சத்வம், ரஜஸ், தமஸ் என்று கூறக்கூடிய மூன்றில் பின்னிரண்டை அகற்றி சத்வகுணமான ஒன்றில் ஒன்றினின்று ஞான பக்தி வைராக்கியங்களை உடையவராய் அன்னபானாதி வர்ஜிதராய் ஒரு நாள் இருந்த இடத்தில் மறுநாள் இராமல் ஒருவரை ஒருவர் அறியாமல் தனித்தனியே செல்வராயினர். அப்பேற்பட்ட மூவரையும் சர்வேஸ்வரன் அடியார்களின் அஞ்ஞான அந்தகாரத்தை போக்கி ஞான பக்திகளை உண்டாக்குவதற்காக திருவுள்ளம் கொண்டான். அதைத்தான் போன ஆழ்வார் கதையில் நாம் பார்த்தோம். மேலும் இந்த ஆழ்வார், அதாவது இரண்டாவது ஆழ்வாராக திகழக்கூடிய பூதத்தாழ்வார் 100 வெண்பாக்களை பாடியுள்ளார். இவை யாவும் அந்தாதி தொடை என்று சொல்லக்கூடிய ஒரு ரீதியில் அமைந்திருக்கும். இப்பாசுரங்கள் 2ஆம் திருவந்தாதி என்றும் அழைக்கப்படும். மேலும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகு அனைத்தையும் தனது சிறிய 2 பாதங்களால் அளந்தவனாகிய திருமாலின் செம்மையான பாதங்களை இப்போதே வணங்க முயலுங்கள், இல்லையேல் பின்னால் கொடிய நரகத்தில் போய் துன்பட நேருமே என்று வருந்த நேரிடும் என்றும் வாழ்த்து, வணக்கம், இயல்புரைத்தல் என்ற 3 வகையாலும் இவர் கடவுள் வாழ்த்து கூறியுள்ளார். இவரது காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு என்று கருதப்படுகிறது. 3வது ஆழ்வார் பேயாழ்வார். இவர் தேனார் சூளை மாடமா மயிலையில் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் திருக்கிணற்றில் உண்டானதொரு செவ்வல்லிப்பூவில் மற்ற இருவரும் தோன்றிய அதே ஐப்பசி மாதத்தில் சதய நட்சத்திரத்தில் ஸ்ரீநந்தகம் என்னும் எம்பெருமானின் வாளின் அம்சமாய் அவதரித்தார். விஷ்ணு பக்தி உடையாய் பேயனாய் ஒழித்தேன் எம்பெருமானுக்கே என்கிறபடி பாகவத அனுபவ அதிசயத்தால் அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடியல் உற்றனன் என்றும் காலாழும் நெஞ்செழியும் கண் சுழலும் என்றும் சொல்கிறபடி பக்தி கற்ற ஆழ்வார்களை காட்டிலும் இவர்க்கு மிக்கிருந்தமையால் பேயாழ்வார் என்றதையே நிரூபகமாக உடையவராய் இருந்தார். பேயாழ்வார் வாளின் அம்சமாய் அவதரித்தவர். பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே எவர்க்கும் என்றவாறு உலகினர் தமது விபரீத நடையால் இவர்க்கு பேயராவதும் இவரும்
அவர்களுக்கு பேயராவதும் கருதி பேயாழ்வார் என்று அழைக்கப்பட்டார். இவர் உண்மை பொருளாகிய இறைவனை அறிந்தவர், கல்வியில் சிறந்தவர். முதலாழ்வார் மூவருக்கும் சேனைத் தலைவரே இறைவனது ஆணையால் பஞ்சசம்ஸ்காரம் அளித்தார். பெயரிடுதல், சிகை நீக்குதல், கல்வி கற்பித்தல், தோளில் அதாவது சங்கு சக்கரம் பதித்தல், எட்டெழுத்து மந்திரம் உபதேசம் செய்வது, அதாவது பஞ்சசம்சாரங்கள் எனப்படும். முதலாழ்வார்கள் மூவரும் தனித்தனியே பல தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து கொண்டு திருக்கோவிலூரை அடைந்து மூவரும் ஒன்றாக சந்தித்தார்கள் என்பது ஒரே கதைதான். அந்த ரீதியில் இந்த 3 ஆழ்வார்களும் சந்தித்து கொண்டார்கள் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த பேயாழ்வார் அருளி செய்தது என்னவென்று பார்த்தால் 100 வெண்பாக்களை பாடியுள்ளார். அவை அந்தாதித்தொடையை என்று குறிப்பிடக்கூடிய ஒரு வகை பாசுரமாக அமைந்திருக்கிறது. 3ஆம் திருவந்தாதி எனப்படும். இவைகளில் தெய்வ மனம் கமழும் மக்களை நல்வழிப்படுத்தும் செய்திகள் பல உள்ளன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாழ்வார் மூவருக்கும் திருக்கோவிலூரில் எம்பெருமான் காட்சியளித்த போது அவர்கள் கண்ட காட்சியை வர்ணிக்கிறபடியாக இவரது பாடல்கள் மென்மேலும் அமைந்துள்ளது. மேலும் பேயாழ்வார் திருவேங்கடம் சென்று இறைவனை தரிசித்த போது சிவனும் விஷ்ணுவும் கலந்த உருவமாகவே திருவேங்கடவனை காண்கிறார் என்றும் ஒரு வர்ணனை கூறுகிறது. மேலும் பேயாழ்வார் காஞ்சிபுரம் யதோக்தகாரி சந்நிதியில் சயன திருக்கோலத்தில் எழுந்தருளிருக்கும் இறைவனை கண்டு இவ்வாறு பாடுகிறார். நீங்கள் மலைகளின் மத்தியில் இருந்து தவம் செய்யும் வேண்டாம், புண்ணிய தீர்த்தங்களை தேடிச் சென்று அவைகளில் நீராடவும் வேண்டாம், பஞ்சாக்னி மத்தியில் இருந்து தவம் செய்யவும் வேண்டாம், பலராலும் விரும்பப்படும் திருவெக்காவில் பள்ளி கொண்டிருக்கும் இறைவனை நல்ல மலர்களால் நாம் தொழுதால் தீவினைகள் நம்மை வந்து அணுகமாட்டா என்று அழகாக இந்த ஆழ்வார் பாடி கொடுத்துள்ளார். அப்பேற்பட்ட பூதத்தாழ்வார் காலம் நரசிம்மவர்மன் காலமாகவோ அல்லது அதற்கு பிற்பட்டதாகவோ இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இவர் காலத்தில் வாழ்ந்த பொய்கை ஆழ்வாரும் பேயாழ்வாரும் ஒரு சமகாலத்தவர் என்றும் குறிப்பிடுகிறது. அதாவது கிபி 640 668 அல்லது சிறிது பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றும் வரலாற்று அடிப்படையில் பொருத்தமாகவும் கூறப்படுகிறது. மேலும் 1ஆம் நரசிம்மவர்மன் சிறந்த திருமால் நெறியினும் என்பது இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவர். தை மாதம் மக நட்சத்திரத்தில் திருமாலின் அதாவது விஷ்ணுவின் ஆயுதங்களில் ஒன்றான சக்கரத்தின் அம்சமாக திருமழிசை என்னும் ஊரில் பிறந்தவர். பார்கவர் என்னும் முனிவர் திருமழிசையில் யாகம் புரிகையில் அவர் மனைவியார் கருவுற்று 12 திங்கள் கழித்து கை கால் முதலிய உறுப்புகள் இல்லாத ஒரு பிண்டத்தை பெற்றெடுத்தார். தம்பதியர் மனம் தளர்ந்து அதனை பிரம்புத்தூன்றின் கீழ் விட்டு சென்று விட்டார்கள். ஆண்டவன் அருளால் அப்பிண்டம் எல்லா உறுப்புகளும் அமையப்பெற்ற ஒரு அழகிய ஆண் குழந்தையாகி அழத் தொடங்கியது. அக்கணம் அவ்வழியே வந்த மகப்பேறு இல்லாத தம்பதிகளான பிரம்புத் தொழில் புரியும் திருவாளன் பங்கையச் செல்வி என்பவர்கள் குழந்தையை கண்டெடுத்து வளர்க்க தீர்மானித்தனர். என்ன விந்தை, அக்குழந்தையை அவளே பெற்றாள் என்னும்படி அவள் மார்பில் பால் சுரந்தது. ஆயினும் அந்த பாலை குழந்தை குடிக்க மறுத்தது. பல நாள் வரை பால் உண்ணாமல் இருந்தும் உடல் சிறிதும் வாடவில்லை. இவரின் புகழை கேள்வியுற்று அருகில் உள்ள சிற்றூரில் இருந்து வந்த வயதான தம்பதியர் அன்புமிக கொடுத்த பாலை உண்ண ஆரம்பித்தார். சிறிது காலம் இவ்வாறு செல்கையில் தமக்கு பால் கொண்டு வந்து தரும் இத்தம்பதிக்கு ஏதேனும் கைமாறு செய்யும் பொருட்டு ஒரு நாள் தனக்கு கொடுத்த பாலில் மீதத்தை அவர்கள் சரிபாதி உண்ணுமாறு செய்தார். இதன் மூலம் இளமை மீண்ட அத்தம்பதிகளுக்கு பிறந்த ஆண் மகவே பின்னாளில் கணிகண்ணன் என்னும் பெயரில் திருமழிசையாருக்கு சீடராக ஆனார்.
இவரால் எழுதப்பட்ட பிரபந்தங்கள் என்னவென்று பார்க்கலாம். நான்முகன் திருவந்தாதி என்னும் 100 வெண்பாக்கள் கொண்ட நூலையும், திருச்சந்த விருத்தம் என்னும் 120 விருத்தங்களையும் கொண்ட நூலை இயற்றியுள்ளார். இவை இவர் கும்பகோணத்தில் யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் காலத்தில் யோகத்தின் பயனாக வெளிவந்தது. இவை 4000 திவ்ய பிரபந்தத்தில் முறையே 3வது ஆயிரத்திலும் 1ஆம் ஆயிரத்திலும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இவருடைய பிரபந்தங்கள் தான் முதலில் வேறு தெய்வங்களுக்கு மேலாக திருமாலை உயர்வாகச் சொல்லியவை. இவருக்கு முன்தோன்றிய முதலாழ்வார்கள் சிவனையும் வழிபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இச்சமயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். 5வது ஆழ்வார் நம்மாழ்வார். தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் பிறந்தவர் இவர். வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவர். 4 வேதங்களையே தீன்தமிழ் பாடியதால் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று புகழப்படுகிறார். கம்பர் இயற்றிய சடகோபர் அந்தாதி எனும் நூலின் தலைவனும் இச்சடகோபனே ஆவார். திருநெல்வேலி சீமையில் தாமிரபரணி கரையிலுள்ள திருக்குருகூர் என்னும் ஊரில் வசித்த காரியார் மற்றும் உடையநங்கைக்கு திருமகனாக நம்மாழ்வார் கலி பிறந்த 43வது நாளில் அவதரித்தார். இவர் பிறந்தவுடன் அழுதல், பால் உண்ணுதல் முதலியனவற்றை செய்யாமல் உலக இயற்கைக்கு மாறாக இருந்ததால் அவரை மாறன் என்றே அழைத்தனர். மாயையை உருவாக்கும் சட எனும் நாடியினாலே குழந்தைகள் பிறந்தவுடன் அழுகிறது. ஆனால் விஸ்வக்சேனரின் அம்சமாக பிறந்த இவர் சடநாடியை வென்றதால் சடகோபன் என்றும் அழைக்கப்பட்டார். யானையை அடக்கும் அங்குசம் போல பரனாகிய திருமாலை விஷ்ணுவை தன் அன்பினால் கட்டியமையதால் பராங்குஷன் என்றும் அழைக்கப்பட்டார். தலைவியாக தன்னை வரித்து கொண்டு பாடும்பொழுது பராங்குஷநாயகி என்றும் அழைக்கப்பட்டார். 16 ஆண்டுகள் திருக்குருகூர் நம்பி கோவில் புளிய மரத்தின் அடியில் எவ்வித சலனமும் இல்லாமல் தவம் செய்து வந்தார். வடதிசை யாத்திரை மேற்கொண்டிருந்த மதுரகவி என்பவர் அயோத்தியில் இருந்தபோது தெற்கு திசையில் ஒரு ஒளி தெரிவதைக் கண்டு அதனை அடைய தென் திசை நோக்கி பயணித்தார். மாறனிடமிருந்தே அவ்வொளி வருவதை அறிந்து அவரை சிறு கல் கொண்டு எரிந்து விழிக்க வைத்தார். சடகோபனின் ஞானத்தாலும் பக்தியாலும் கவரப்பெற்று அவருக்கே அடிமை செய்தார் என்பது வரலாறு. மாறன் கண்விழித்தவுடன் மதுரகவி ஆழ்வார் கேட்ட செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்ற கேள்வி. அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்தார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் இயற்றிய பாசுர நூல்கள் 4: திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இவை ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணவேத சாரமாக அமைந்திருப்பதாக பெரியோர்கள் சொல்வார்கள். இந்த திருவாய்மொழியில் 1102 பாசுரங்களும், திருவிருத்தம் நூலில் 100 பாசுரங்களும், திருவாசிரியம் நூலில் 8 பாசுரங்களும், பெரிய திருவந்தாதி நூலில் 87 பாசுரங்களும் என 4 பிரபந்தங்களில் 1296 பாசுரங்கள் இவர் படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கண்ணினும் சிறுத்தாம்பு வைணவ சமயத்தில் நம்மாழ்வாரை போற்றி மதுரகவியாழ்வாரால் இயற்றப்பட்ட நூலாகும். இந்நூல் 11 தனியன்களை கொண்டது. மதுரகவியாழ்வாரால் நம்மாழ்வாரை வணங்கி பாடப்பட்ட இந்நூல் 4000 திவ்ய பிரபந்தம் தொகுப்பில் 1000 தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 6வது ஆழ்வார் மதுரகவியாழ்வார். வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களில் இவரும் ஒருவர். பாண்டிய நாட்டில் திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரைக்கு அருகிலுள்ள திருக்கோளூரில் ஈஸ்வர வருஷம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தார் இவர் பெருமானை தன் பாசுரங்களால் பாடாமல் தன் ஆச்சாரியரான நம்மாழ்வாரையே சிறந்த தெய்வமாக எண்ணி அவரை போற்றியே 11 பாசுரங்கள் பாடியுள்ளார். சிறு வயதிலிருந்தே செவிக்கினிய செந்தமிழில்
நற்கவிதைகளை பாடிய காரணம் பற்றி இவருக்கு இச்சிறப்பு பெயர் வந்தது. இவர் வேத சாஸ்திரங்களை நன்கு பயின்றவர். ஒரு காலகட்டத்தில் உலக விஷயங்களில் பற்று நீங்கி அயோத்தி, மதுரா முதலிய வடநாட்டு திவ்ய தேசங்களை சேவிக்கச் சென்றார். அப்படி அயோத்தியில் தங்கியிருந்த போது ஒரு நாள் இரவில் வெளியே வந்தபோது தெற்கே ஒரு பேரொளியை காணுற்று வியப்படைந்தார். மறுநாள் இரவிலும் அதே ஒளி அவ்வாறே தோன்றிற்று. உடனே மதுரகவிகள் தெற்கே ஓர் அதிசயம் நிகழ்ந்துள்ளது, அதை சென்று காண வேண்டும் என்று தீர்மானித்து தெற்கு நோக்கி புறப்பட்டார். அவ்வொளி தோன்றிய இடமாகிய திருக்குறுகுரை அடைந்தார். அங்கு இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை அடைந்து அவரையே தனது ஆச்சாரியராக வரித்தார். நம்மாழ்வாரும் இவரை அடிமை கொண்டு மூவகை தத்துவங்களின் இயல்பையும் மற்றும் அறிய வேண்டிய யோக ரகசிய உண்மைகளையும் தனது சீடனான இவருக்கு உபதேசம் செய்தார். இவர் செய்த நூல்கள்: இவர் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் என்று துவங்கும் 11 பாடல்களை பாடியுள்ளார். அவை யாவும் நம்மாழ்வாரையே சதவனக் கொண்டு அவரது புகழையே பாடுவனவாகவும் அமைந்துள்ளது. இப்பாடல்கள் கலிவிருத்தம் எனும் பாவகையை சார்ந்தவை, அந்தாதி தொடையால் இயற்றியவை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7வது ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். இவர் பிறந்த ஊர் கொல்லி நகரான கருவூர் திருவஞ்சிக்களம். ஸ்ரீராம பக்தர், பாரம்பரிய ஸ்ரீ வைஷ்ணவம். இவரது ஊரை கொல்லி நகர், அதாவது கரூர் என்கிறது. இவரது ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம். இவர் திருமாலின் மார்பில் இருக்கும் மணி, அதாவது கௌஸ்துபம் என்று கூறுவார்கள், அதன் அம்சமாகவே பொருந்தியவர். இவரும் மகளான சேரகுலவல்லி தாயாரும் அரங்கனையும் ராமனையுமே அடிபணிந்து வந்தனர். இவரது நாடு கொங்கு நாடு, ஊர் கரூர், வஞ்சிமலை அதாவது கொல்லிமலை என்று அழைக்கக்கூடிய பகுதியை சார்ந்தவர். ஸ்ரீ வைஷ்ணவத்தின் தலைமை பீடங்களான ஜீயர்கள், ஆழ்வார்களும் வைணமும் என்ற புத்தகத்தில் கிருஷ்ண பக்தனான குலசேகரவர்மா என்ற திருவிதாங்கூர் கேரளவர்மாவையும் சங்ககால சேரர்களது மன்னனான சர்க்கராம பக்தர் குலசேகர ஆழ்வாரையும் குழப்பிக் கொள்கின்றனர் என்று கூறியுள்ளனர். முன்னையவர் ராமானுசருக்கு பிற்பட்டவர், ஆழ்வாரோ மிக முற்பட்டவர். ஆழ்வார் தமிழில் மட்டுமே ஸ்ரீராமரை பாடியுள்ளார். வர்மாவோ சம்ஸ்கிருதத்தில் மட்டுமே முகுந்தமாலா என்று கிருஷ்ணரை பாடியுள்ளார். இருவரும் ஒருவரல்ல. மேலும் குலசேகர பாண்டியன், குலசேகர சோழன் என்றெல்லாம் அரசர்கள் உண்டு. குலசேகர என்றால் தமது குலத்தின் சிகரமான என்று பொருள். பெயரை மட்டும் வைத்துக்கொண்டு இரு நபர்களை ஒன்றாக்கியுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளனர். மணவாள மாமுனிகளுடைய முகுந்தமாலை உரையில் எங்கும் அவர் இது பெருமாள் திருமொழி பாடிய ஆழ்வார் குலசேகரர் எழுதியது என்று குறிப்பிடாத இடமே இல்லை. ஆழ்வார் சரிதம் பற்றிய நூலான திவ்யசூரி சரிதம் முதலியவற்றில் முகுந்தமாலை பற்றி குறிப்பிடப்படவில்லை என்பதும் நோக்கத்தக்கது. முகுந்தமாலை செய்த குலசேகரவர்மா பிறந்தது கேரளத்தில். கொடுங்கலூருக்கு தெற்கில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அவ்வூருக்கு தற்காலத்திய பெயர் திருக்குலச்சேகரபுரம். அதற்கு வெகு அருகாமையில் கேரள பாணியில் கட்டப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் ஒன்று உள்ளது. அதை குலசேகரவர்மாதான் கட்டியிருப்பார் என்பது அவ்வூரார் நம்பிக்கை. மேலும் இவர் திருவரங்கம் சென்று திருவரங்கப் பெருமானை வாயார வாழ்த்தி நின்று தம் அனுபவத்தை பாடியருளினார். இவருடைய பாடல்கள் பெருமாள் திருமொழி என்றழைக்கப்படும். இதனில் 31 பாசுரங்கள் திருவரங்கப் பெருமானை பற்றியது. இவர் திருவேங்கடம், திருக்கண்ணபுரம் முதலான திருத்தலங்களையும் பாடியுள்ளார். பெருமாள் திருமொழியில் 10 பாசுரங்கள் ராமபிரானுக்காக பாடப்படும் தாலாட்டு பாடலாக அமைந்துள்ளன. இதனுள்ள முதற் பாடல் தெய்வபக்தி உள்ள அத்தனை தமிழ் தாய்மார்களும் தங்கள் செய்களுக்காக பாடியிருப்பதாக உணர்கிறார்கள். அப்பேற்பட்டவர் குலசேகர பெருமாள். 8வது ஆழ்வார் பெரியாழ்வார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கருடனின் அம்சமாக 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிறந்தவர் விஷ்ணு சித்தர் என்பது இவரது இயற்பெயர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோவில் கொண்டுள்ள வடபத்ரசாயி பெருமாளுக்கு அன்றளர்ந்த மலர்களை பறித்து பூமாலையாக சாற்றுவதை கைங்கரியமாக கொண்டிருந்தார். ஆழ்வார்களில்
ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை இவர் என்றும் கூறப்படுகிறது. ஆண்டாளை திருவரங்கம் உறையும் அரங்கனுக்கு மணமுடித்து கொடுத்ததன் மூலம் அரங்கனுக்கே மாமனாரானார் இவர் விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்பட்டார். கிபி 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்து வந்தார். இவரது பணி பாமாலையும் பூமாலையும் சாற்றுவது என்பது. வல்லபதேவ பாண்டியனுக்கு எழுந்த ஐயம் தீர்க்கும் பொருட்டு மதுரையில் நடைபெற்ற சமயவாதத்தில் வென்று அரசனால் அளிக்கப்பட்ட பட்டத்து யானை மீது வரும்பொழுது திருமால் திருமகளோடு வானத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளியிருக்க கண்டு இறைவனின் வடிவழகில் மயங்கி எங்கே இறைவனுக்கு கண்ணேர் அதாவது கண் திருஷ்டி விழுந்து விடுமோ என்றஞ்சி பாடப்பட்டதே திருப்பல்லாண்டு என்று கூறப்படுகிறது. இவருக்கு பெரியாழ்வார் என்று பெயர் வர காரணம் இறைவனுக்கே கண்ணேறு கழிக்க முயன்றதால் இவரை ஆழ்வார்களில் பெரியவர் எனும் பொருள்பட பெரியாழ்வார் என அரங்கன் அழைக்க பின்னர் இதுவே இவர் பெயராக மாறிவிட்டது. இறைவனுக்கே கண்ணேறு கழிக்க முயன்ற இவரது பக்தி மேன்மையை கண்டபின் பின்வந்த வைணவ பெரியோர்கள் ஆழ்வார்கள் வரிசை கிரமத்தில் 7ஆமராக வரும் பெரியாழ்வாரின் பாடல்களை நாராயண திவ்ய பிரபந்தத்தில் முதல் பாடலாக தொகுத்தனர். மேலும் சாத்துமுறை எனும் வைணவ தினசரி வழிபாட்டின் தொடக்கம் மற்றும் முடிவின் போது வைணவ கோவில்களின் உற்சவங்களில் சுவாமி புறப்பாடு மற்றும் புறப்பாடு முடிந்து திருக்கோவில் திரும்பும் பொழுதும் இன்றளவும் பெரியாழ்வாரின் திருப்பல்லாண்டு பாடப்பட்ட பின்னரே சுவாமியை திருக்கோவிலுக்குள் எழுந்தருளச் செய்கிறார்கள். இவ்வழக்கம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாது இராமானுசர் கொள்கைகளை பின்பற்றும் பிற பகுதி வைணவ கோவில்களிலும் அனுசரிக்கப்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவரது காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு இடைப்பகுதி. பெரியாழ்வார் 85 ஆண்டுகள் வாழ்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் திருப்பல்லாண்டு 12 பாசுரங்கள், பெரியாழ்வார் திருமொழி 461 பாசுரங்கள், ஆக மொத்தம் 473 பாசுரங்கள் இவர் இயற்றியுள்ளார். 9வது ஆழ்வார் ஆண்டாள். தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் இவரும் ஒருவர். வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண்ணாவார். ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார். வைணவ சமய நூல்கள் கூறும் இவரது வரலாறு இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை நமக்கு எடுத்துரைக்கிறது. மேலும் ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார். மதுரைக்கு அண்மையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் எனும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் அதாவது பெரியாழ்வார் என்னும் அந்தணர் ஒருவரால் ஒரு குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார். இவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சமேத அரங்கநாதர் கோவிலுக்கு மலர்கள் கொய்து கொடுப்பதை தமது கடமையாக கொண்டவர். தனக்கென குடும்பம் எதுவும் இல்லாதிருந்த நிலையிலும் கண்டெடுத்த குழந்தையை தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை என கருதி வளர்த்து வரலானார். ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை என்பதாகும். இளம் வயதிலேயே தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த கருத்துகள் மற்றும் தமிழ்மொழி போன்ற அனைத்தையுமே விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார். இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தியுணர்வு கொண்டவராயும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார். சிறு வயதிலேயே கண்ணன் மீதிருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார். தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார். கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் அதாவது பெரியாழ்வார் தொடுத்து வைத்திருந்த மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்குமோ என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார். இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சூட்டப்பட்டன. ஒரு நாள் இதனை அறிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் கோதையை கடித்து கொண்டார். அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார். அன்றிரவு இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை அணிந்த மாலைகளே தனக்கு உகப்பானவை என்று
அதையே தனக்கு சூட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதனாலேயே சூடிக் கொடுத்த சுடர்கொடி என்று இறைவனையே ஆண்டாள். ஆகவே அவளை நாம் ஆண்டாள் ஆண்டாள் என்று அழைக்கின்றோம். கோதை மணவயதடைந்த பின்னர் அவளுக்கு ஒழுங்கு செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து திருவரங்கம் ஸ்ரீரங்கம் கோயில் உரையும் இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார். என்ன செய்வதென்று அறியாது கவலையுடன் இருந்த விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு பணிந்தார். குறித்த நாளன்று கோயிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட கோதை கோயில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்துவிட்டார். இதுவே ஆண்டாள் வரலாறாக குறிப்பிடப்படுகிறது. 10வது ஆழ்வார் தொண்டரடிப்பொடியாழ்வார். இவர் பின்பற்றிய வைணவ பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களில் ஒருவர். ஆழ்வார்கள் வரிசை கிரமத்தில் 10வதாக வரும் இவருக்கு விப்ரநாராயணர் என்பது இயற்பெயராகும். திருவரங்கத்திலேயே வாழ்ந்திருந்து அத்தல இறைவனாகிய அரங்கனுக்கு பாமாலை மற்றும் பூமாலை சாற்றும் சேவையை தன் வாழ்நாள் முழுவதும் சிரமேற்று கொண்டு செய்து வந்தார். ஆழ்வார்களின் வசனங்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என்று போற்றப்படுகிறது. இந்த பிரபந்தம் ஓதப்படும் 108 வைணவ கோவில்களிலும் திவ்யதேசம் என்று வழங்கப்பட்டுள்ளன. அவரது படைப்புகளில் திருப்பள்ளி எழுச்சி 10 வசனங்களை கொண்டதாகவும் திருமாலை 40 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. இவை இரண்டும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள 4000 சரணங்களில் கணக்கிடப்பட்டுள்ளன. தொண்டரடிப்பொடி மற்றும் பிற ஆழ்வார்களின் படைப்புகள் வைணவத்தின் தத்துவ மற்றும் இறையியல் கருத்துக்களுக்கு பங்களித்தன. 3 சைவ நாயன்மாருடன் சேர்த்து அவர்கள் தென்னிந்திய பிராந்தியத்தின் ஆளும் பல்லவ மன்னர்களை பாதித்தனர். இதன் விளைவாக தென்னிந்தியாவில் பௌத்தம் மற்றும் சமண மதத்தை வளரவிடாமல் தடுத்தனர் என்பது வரலாற்று குறிப்பு. மேலும் இந்து மதத்தின் 2 பிரிவுகளாக சைவம் மற்றும் வைணவம் தோன்ற காரணமாக விளங்கினர். தென்னிந்திய விஷ்ணு கோயில்களில் தொண்டரடிப்பொடியாழ்வாரின் தொடர்புடைய படங்களும் பண்டிகைகளும் உள்ளன. வசந்த உற்சவம் திருவிழா ஸ்ரீரங்கத்தில் கொண்டாடப்படுகிறது. மேலும் அவர் பராமரித்ததாக நம்பப்படும் தோட்டத்தில் 9 நாட்கள் தொண்டரடிப்பொடி மற்றும் பிற ஆழ்வார்களின் வசனங்கள் தினசரி பிரார்த்தனையின் ஒரு பகுதியாகவும் தென்னிந்தியாவின் பெரும்பாலான விஷ்ணு கோயில்களில் பண்டிகை சந்தர்ப்பங்களிலும் சொல்லப்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவரால் இயற்றப்பட்ட நூல்கள் திருப்பள்ளி எழுச்சி, திருமாலை என 2 நூல்களை இவர் இயற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 11வது ஆழ்வார் திருப்பாணாழ்வார். திருப்பாணாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவர். சோழ நாட்டின் உறையூரில் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இறைவன் முன் எல்லோரும் ஒன்றே என்ற ராமானுஜரின் கோட்பாட்டிற்கு திருப்பாணாழ்வார் வரலாறு மிகுந்த ஊக்கமாகவும் பலமாகவும் இருந்தது என கூறலாம். இவரது ஊர் உறையூர், அமைவிடம் திருச்சி. இவரது இயற்பெயர் பாணர். இசைக்கு பெயர் பெற்ற பாணர் குலம் காலக்கிரமத்தில் தீண்டாத குலமானது. அக்குலத்தில் பான் பெருமாள் எனும் பெயரோடு ஆழ்வார்கள் வரிசையில் கிரமத்தில் 11வது ஆழ்வாராக பிறந்த இவர் திருமால் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். எனினும் தன் குலத்தின் பொருட்டு திருவரங்கத்தின் உள்ளே நுழைவதற்கும் அம்மண்ணை மிதிப்பதற்கும் அஞ்சி காவிரியின் மறுகரையில் இருந்தவாறே பண் இசைத்து திருவரங்கனை பாடி வந்தார். காவிரியிலிருந்து தண்ணீர் குடத்தோடு அரங்கனுக்கு திருமஞ்சனம் செய்யும் பொருட்டு விரைந்து வந்த லோகசாரங்கர் எனும் கோவில் பட்டர் வழியில் தன்னிலை மறந்து நின்று கொண்டிருந்த பாணரை பலமுறை அழைத்தும் செவிமடுத்தாமல் பாணர் விலகும் பொருட்டு ஒரு கல் கொண்டு எறிந்தார். அக்கல் அவரின் தலையில் பட்டு குருதி பெருகியது. அதை கவனியாது லோகசாரங்கள் தண்ணீரோடு அரங்கன் முன் சென்றார். பாணரின் பக்தியையும் உயர்வையும் உணர்த்த விரும்பிய இறைவன் இரத்தம் வடிந்த முகத்தினராய் லோகசாரங்கருக்கு காட்சி கொடுத்ததோடு சாரங்கரை பாணரான திருப்பாணாழ்வாரை தனது தோளில் சுமந்து திருவரங்கத்துக்குள் கொணர்ந்து தன் திருமுகம் நிறுத்தும்படி ஆணையிட அவ்வாறே செய்தார். அதன் பொருட்டு பாணருக்கு முனிவாகனன் என்ற பெயரும் யோகிவாகனன் என்ற பெயரும் ஏற்பட்டது.
இவரால் இயற்றப்பட்டது அமரநாதிபிரான், அதாவது திருவரங்கத்து திருவான அரங்கன் முன் சென்று அவன் வடிவழகில் மயங்கி திருமுடி முதல் திருவடி வரை பாடியவர் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே என்று பாடியபடி தன் பூத உடலோடு ஆண்டாள் போல அரங்கனோடு ஒன்றர கலந்தார் இந்த திருப்பானாழ்வார். 12வது ஆழ்வார் திருமங்கையாழ்வார். திருமங்கையாழ்வார் என்பவர் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் இளையவர் மற்றும் இறுதியானவர். சோழ நாட்டில் உள்ள திருவாலி திருநகரி என்னும் ஊருக்கு அருகிலுள்ள திருக்குறையூரில் கல்லர்குடியில் பிறந்தவர் இவர். இவரது இயற்பெயர் கலியன் ஆகும். ஆதியில் இவர் சோழ மன்னனுக்கு படைத்தலைவனாக இருந்தார். ஒருமுறை போர்க்களத்தில் இவருடைய வீரத்தை கண்ட அரசன் இவரை சோழ தேசத்தின் திருமங்கை நாட்டின் மன்னனாக்கினான். அன்று முதல் இவர் திருமங்கை மன்னன் என அழைக்கப்பட்டார். குமுதவல்லி எனும் மங்கை மீது கொண்ட காதலினால் வைணவம் அனுசரிக்க ஆரம்பித்தார். அவளின் விருப்பத்தின்படி திருமால் அடியார்களுக்கு தினமும் அன்னம் இடுவதையும் திருக்கோயில் கைங்கரியங்களில் ஈடுபடுவதையும் செய்து வந்தார். காலப்பொழுதில் தன்னை முழுமையாக இதில் ஈடுபடுத்தி கொண்டு தன் செல்வங்களையும் அரசு செல்வங்களையும் முழுக்க இழந்தவரானார். கடமையை நிறைவேற்ற யாச்சகமும் கைகொடுக்காதபடியால் களவாடியாவது அடியார்களுக்கு தினமும் அன்னம் இடுவதையும் திருவரங்க திருக்கோயிலின் கைங்கரியங்களையும் செய்து வந்தார். இச்செயலை மெச்சி இறைவனே இவர் களவாடும் பாதையில் வந்து இவரை ஆட்கொண்டதோடு வேண்டிய செல்வங்களையும் கொடுத்தருளினார். இவரால் பாடப்பட்ட பாசுரங்கள் 1137 பாடல்களை இவர் பாடியுள்ளார். திருவெழுக்கூற்றிருக்கை ஒரு பாடல் 47 அடிகள், மேலும் சிறிய திருமடல் 155 அடிகள், பெரிய திருமடல் 297 அடிகள், திருநெடுத்தாண்டகம் 30 பாடல்கள், திருக்குறுந்தாண்டகம் 20 பாடல்கள், பெரிய திருமொழி 1084 பாடல்கள் ஆக இவர் 1137 பாடல்கள் திவ்ய பிரபந்தங்களாக பாடி கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆழ்வார் திருவடிகளே சரணம். மாலோல விலாசம் கற்போம் கற்பிப்போம். தன்யவாதாக.